இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பரான கேப்சிகம் தயிர் கூட்டு தான் பார்க்க போகிறோம். இதை நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். பட் சூப்பராக இருந்தது. சப்பாத்தி, நல்லா சூடான சாதம், அதுக்கப்புறம் தோசை இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருந்தது. ஸோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்ட உடனே அதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுமே சும்மா ஒரு 4-5 இது இருக்க மாதிரி பெருஞ்சீரகம், சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பொரிஞ்ச உடனே நல்லா பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது 3மே நல்லா வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த நீளமாக கட் பண்ண வெங்காயத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து குடமிளகா க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். நம்ம என்ன கலர் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 3மே ஆட் பண்ணோம். பார்க்குறதுக்குமே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அதையுமே நீளமாக வெட்டிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம், இந்த கேப்சிகம் வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு 70% தான் வந்து நான் குக் பண்ணுறேன். நல்லா அதை வதக்கி விட்டு எடுத்தாச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் தான், ரொம்பவுமே அதிகமாக சேர்க்கல. எல்லாமே கம்மியாக தான் சேர்க்குறேன், கொஞ்சம் தான் இருக்கிறதுனால. ஸோ அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் கூடவோ குறைச்சவோ செஞ்சுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப. நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாட் மசாலா இது இருந்ததுன்னா அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கிண்டி அந்த மசாலா வந்து அந்த கேப்சிகமில் நல்லா வந்து கோட்டாகி வரணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா புளிக்காத தயிராக வந்து சேர்த்து டக்குன்னு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கோங்க. அப்படியே சாப்பிட்டாலுமே இந்த கேப்சிகம் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நான் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ரைஸ்லையுமே எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்சிகம் இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.